இந்த காலத்துல ஜூபிட்டர் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துல எம்ஜிஆர் அவர்கள் துணை நடிகரா நடிச்சிட்டு இருக்காரு. அதே நிறுவனத்துல சண்டை காட்சிகளுக்காக நடிக்கிறதுக்கு வந்தவர் தான் சின்னப்ப தேவர். எம்ஜிஆரும் தேவரும் நெருக்கமான நண்பர்கள் ஆகுறாங்க. தேவர் வீட்டுக்கு பக்கத்திலேயே எம்ஜிஆர் அவங்க அண்ணன், அவங்க அம்மாவோட ஒரு வீட்டுக்கு குடி போறாரு. ஒரு முறை தேவர் எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது வீட்டு வாசல்ல எம்ஜிஆர் அம்மா சத்யபாமா கவலையா நிக்கிறத பார்த்த தேவர் என்னாச்சுமா அப்படின்னு கேட்க, வேலைக்கு போன எம்ஜிஆரையும் சக்கரபாணியையும் காணும், அவங்க சம்பளமா வாங்கிட்டு வர்ற காசை வச்சு தான் அரிசி வாங்கி சமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அவங்க 2 பேரும் வேற ரொம்ப பசியோட வருவாங்க அப்படின்னு கவலைப்படுறாங்க. உடனே தேவர் இருங்கம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவர் வீட்டுக்கு வந்து யாருக்கும் தெரியாம அவர் டவுசர்ல இருக்க 2 பையிலையும் அரிசி அள்ளி போட்டுட்டு ஒரே ஓட்டமா எம்ஜிஆர் அம்மா கிட்ட வந்து, அம்மா முறத்தை இடுங்க அப்படின்னு சொல்லி அரிசியை கொட்டுறாரு. சின்னபடியில் ஒரு படி இருக்கு அவர் கொண்டு வந்த அரிசி. ஆசையத்திர அதை வாங்கி சமைச்சு வைக்கிறாங்க. ரொம்ப லேட்டாக வந்த எம்ஜிஆரும் சக்கரபாணியும் வீட்டில் கஞ்சி தயாராக இருக்கிறத பார்த்து ஆவலாக சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அரிசி எப்படி வந்துச்சு அப்படின்னு அம்மா சத்யபாமாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு எம்ஜிஆர். இந்த காலத்தினால செஞ்ச உதவிக்கு தேவர் ஃபிலிம்ஸ்க்காக 17 படங்கள் எம்ஜிஆர் நடிச்சு கொடுத்தாரு. காரணம் ஒரு படி அரிசி.